பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்தின் மூலமாக எலும்புகள் சொல்லுகிற செய்திகளை நாம் பார்ப்போம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், அவன் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிந்து போவதில்லை என்று சொல்லுகிறான். ஒரு கர்ப்பவதியின் வயிற்றிலே ஒரு எலும்பு எப்படி உருவாகிறது யோசித்து பார்த்தால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஞானி சொல்லுகிறார், பிரசங்கி சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்பு எப்படி உருவாகிறது என்பதை சாலமோன் ஞானி அறிய முடியல என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபு 10வது அதிகாரம் 10-11வது வசனத்திலே, நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர், எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்புகளை அவர் எப்படி உருவாக்குகிறாராம்? யோபு பக்தன் சொல்லுகிறான், நீர் பால் போல என்னை வார்த்து தயிர் போல உறைய பண்ணினீர் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த மனித உடம்புக்குள்ளாக இருக்கிற அந்த எலும்புகள் எவ்வளவு உறுதி வாய்ந்ததாக இருக்கிறது. அன்றைக்கு நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம், ஆதாமின் உடலிலிருந்து விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். அவனிடத்திலே கொண்டு வந்து காண்பித்த போது அவன் சொல்லுகிறான், இவள் என் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே ஏதாவது ஒரு எலும்பு முறிந்து விட்டது என்றால் நாம் அதை இணைப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இணைத்த இணைப்பு பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள். இந்த திருமணத்தில் இணைந்த பிள்ளைகள் கருத்து வேறுபாடு காரணத்தினால் 6 மாதத்தில் 1 வருடத்திலெல்லாம் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலைகளை நாம் அநேகம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெற்றோர்கள் நாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? இந்த பிள்ளைகள் இப்படி பிரிந்து விடுவேன் என்று சொல்ல போது நாம் அதை இணைப்பதில் முயற்சி எடுக்கிறோமா, அல்லது பிள்ளைகள் இஷ்டத்திற்கு அதை பிரித்து வைத்து விடுவோம் என்று நினைக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆதாமின் எலும்பு என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த எலும்பு மாம்சத்தின் மாம்சம், எலும்பின் எலும்பு அவள். அது மட்டுமல்ல, இன்னும் கூட சிம்சோன் கையிலே இருந்த கழுதையின் தாடை எலும்பை குறித்து பார்ப்போம். சிம்சோன் கையிலே இருந்த அந்த கழுதையின் தாடை எலும்பின் மூலமாக அவன் ஒரு அடி அடித்த உடனே குவியல் குவியலாக, ஒரு அடிக்கு 1000 பேர் என்று குவியல் குவியலாக அங்கே மாண்டு போனதை பார்க்கிறோம். அப்பொழுது எப்படி சிம்சோன் கையிலே ஒரு கழுதையின் தாடை எலும்பு அத்தனை மனிதர்களை கொன்றது, அதுபோல இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் வல்லமையை கொண்டு குவியல் குவியலாக அங்கே கழுதையின் தாடை எலும்பை வைத்து அவன் அடித்து கொன்றது போல நாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்று நாம் கழுதையின் தாடை எலும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி உயிருள்ள மனிதர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் அவரை பள்ளத்தாக்குக்கு அனுப்பி அங்கே உலர்ந்த எலும்புகளை பார்த்து, உலர்ந்த எலும்புகளிடத்திலே பேசு என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உலர்ந்த எலும்புகளிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்தன. அது மட்டுமல்ல, அவைகள் பெரிய மகா சேனையாக எழும்பி நின்றது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உலர்ந்து போன நிலைமையிலே இருக்கிற குடும்பங்கள், வறுமையிலே உலர்ந்து போயிருக்கிற குடும்பங்கள், உலர்ந்து போயிருக்கிற வியாபாரம், தொழில், சமாதானம், இப்படி இல்லாத குடும்பங்களுக்கு போய் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். சொல்லும் போது அது உணர்வடைகிறதா, அது மாதிரி நாம் பேசுகிறோமா என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அது மட்டுமல்ல,
மரித்த எலிசாவின் எலும்பு. ஒரு வாலிபன் மரித்து போகிறான், அவனை தூக்கி கொண்டு போகிறார்கள். எதிரே தண்டுகள் புறப்பட்டு வருகிறது. பயந்து போய் இந்த பாடையை கீழே போடுகிறார்கள். அது எலிசாவின் கல்லறை. அந்த எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட அந்த வாலிபன் உயிரோடு கூட எழும்பி நின்றான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எலிசாவின் எலும்பு ஒரு மனிதனை உயிர்ப்பித்தது என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பேசுகிறோம். எத்தனை குடும்பங்கள் மரித்து போன நிலைமை, எத்தனையோ பேருடைய தொழில் மரித்து போன நிலைமையிலே இருக்கிறது. அவைகளை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை நாம் சொல்லுகிறோமா? யோசித்து பார்ப்போம். அவர்களுக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம், அவர்களிடத்திலே நாம் எப்படி பேசுகிறோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அது மட்டுமல்ல, யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒரு நாள் இன்ப கானானுக்கு புறப்பட்டு போவீர்கள், அப்பொழுது என்னுடைய எலும்புகளை இங்கே விட்டுவிட்டு போய்விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே நாம் யாத்ராகமத்திலே பார்க்கிறோம், 13வது அதிகாரம் 18, 19 வசனங்களிலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அணி அணியாக புறப்பட்டார்கள். அப்பொழுது யோசேப்பினுடைய எலும்பையும் சுமந்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்புக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. நிச்சயமாக என் ஜனங்கள் கானானுக்கு புறப்பட்டு போவார்கள், அப்பொழுது என் எலும்பு கூட இந்த அடிமைத்தனப்பட்ட தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக அவன் சொல்லி வைத்தான். அதன் பிரகாரம் அவனுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு கானானுக்கு சென்றார்கள். இன்றைக்கு நமக்குள்ளாக அந்த நிச்சயம் இருக்கிறதா? ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நிச்சயமாக இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் இங்கே இருந்து இப்படியே அழிந்து நரகத்திற்கு போகாதபடி பரலோகத்திற்கு நாம் செல்வோம், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நாம் சற்று நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு எலும்புகள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். கற்று நிச்சயித்ததில் நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் வேதாகமத்தின் மூலமாக எலும்புகள் சொல்லுகிற காரியத்தை சிந்தித்தோம். அதன்படி நாங்களும் தகப்பனே நடக்க கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்க எங்கள் தேவனை எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.